வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை ஒரு முக்கியமான உண்மையை நோக்கி அழைக்கின்றன. கடவுள் தந்த வாக்குறுதிகளை அவர் மறக்காமல் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடனான உடன்படிக்கை ஒரு தனிப்பட்ட உறவின் அடையாளம் மட்டுமல்ல, நம்மை மீட்கும் ஆண்டவரின் திட்டத்தின் ஆரம்பம். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை எச்சரிக்கிறார். எல்லோரும் சொல்வதை கேட்டு நம்மை ஈர்க்க விடக்கூடாது. உண்மை எங்கு இருக்கிறது என்பதை ஒருவரின் செயல்கள் மூலம் கண்டுபிடிக்க முடியும். நல்ல மரம் நல்ல பழத்தை தான் கொடுக்கும். அதுபோல நம்முடைய வாழ்வும் நம்மை உண்மையான நம்பிக்கையாளர்களாக காட்ட வேண்டும். வாருங்கள், இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். பொதுக்காலம் 12ஆம் வாரம் புதன். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 1 முதல் 12, 17 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நற்செய்தி வாசகம். போலி இறைவாக்கினர்களை அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர்கள் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்த கடவுள் இன்று நம்மோடும் உறவு பட்டிருக்கிறார். மனித வாக்குறுதிகள் தளரலாம், ஆனால் இறைவனுடைய வாக்குறுதி என்றும் நிலைத்து நிற்கும். அவர் கூறியது போலவே அவர் செய்வார். நாம் ஒருபோதும் மறக்க கூடாதது என்னவென்றால், நம் வாழ்க்கையிலே பல நேரங்களில் வழி தெரியாத போதும் புரியாத போதும் கூட இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் வாழும் சமூகத்திலும் ஆன்மீக உலகத்திலும் உண்மையை போல காட்டும் பொய்கள் அதிகம். இயேசு சொல்கிறார், போலி இறைவாக்கினர்களை அவர்களுடைய செயல்களை கொண்டே தெரிந்து கொள்ளலாம். அதாவது வார்த்தைகளின் வெளிச்சத்தில் அல்ல, வாழ்வின் பழத்தில்தான் உண்மையும் பொய்யும் தெரியும். இன்று நாமும் நம் வாழ்வை சோதித்து பார்ப்போம். நம்மில் உள்ள பழம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா என்று சிந்திப்போம். ஜெபம். தந்தையே, நீர் ஆபிராமுக்கு அளித்த வாக்குறுதியைப் போலவே எங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான உறவினை நிறுவுகின்றீர். நாங்கள் எத்தனை தடவை தயங்கினாலும் நீர் எப்போதும் உண்மையாயிருக்கின்றீர்.
நாங்கள் உம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ப வாழத்தக்கவர்களாக மாற உமது ஆவியால் எங்களை கட்டி எழுப்பும். போலி வார்த்தைகள் இல்லாமல் உண்மையான புனித வாழ்க்கையை நடத்த உம்முடைய திருவுளத்தை எங்கள் உள்ளங்களில் ஊற்றும். உமது அடையாளமாக நன்மை, பொறுமை, அன்பு மற்றும் ஒழுக்கம் எங்கள் வாழ்வில் பலமாய் விளையட்டும். இன்றைய தினமும் உமது உடன்படிக்கையின் நினைவோடு நாங்கள் பயப்படாமல் நம்பிக்கையுடன் நடக்க எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.